ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராகி சேமியாவும் சோள சேமியாவும் கலந்த உப்புமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் 1/2 கிலோ சேமியா எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு சேமியா எடுத்துக்கோங்க. இது வந்து சுகர் பேஷண்ட்டு, பெரியவங்க, சில்ட்ரன்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். எங்களுக்கு வந்து 3 சொம்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு எத்தனை சொம்பு தண்ணி தேவைப்பட்டுச்சோ அவ்வளோ அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நல்லா அந்த சேமியா அமர்ற அளவுக்கு நல்லா மூடி வச்சிடுங்க. நல்லா ஊற்றிடுங்க ஃபுல்லாக தண்ணியை. 3 நிமிஷம் ஊறட்டோன்னு விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இட்லி குண்டானை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை, சுத்தமான துணியை எடுத்து போட்டுக்கோங்க. சுத்தமான துணியை எடுத்து போட்டுட்டு நம்ம ஊற வச்ச சேமியா வந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு வந்து சேமியாவை எல்லா இடத்துலையும் பரவலாக போட்டுக்கணும். ஒரே இடத்துல இருந்தால் அந்த ஆவியில் வேகவே வேகாது சரியா. அதனால் நல்லா பரவலாக இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டுக்கோங்க. தண்ணி சுத்தமாக இருக்கணும், அப்போ தான் நல்லா வேகும். இல்லைன்னா அப்படியே அடலே பிடிச்சிக்கும். துணியிலே நல்லா தண்ணி இருத்துணுங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம ரெடியாக இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் நல்லா பளபளன்னு வரும் சேமியா. வந்து துணியை ஃபுல்லாக காற்று போகாத மாதிரி மூடிடுங்க, அப்போ தான் நல்லா வரும். அப்புறமேட்டுக்கு அதுக்கு மேலே துணியை மூடிட்டதும் இட்லி குண்டா மூடிட்டு இப்போ வந்து நம்ம கேஸ் பற்ற வச்சுட்டு இட்லி குண்டான வச்சிடணும். 15 நிமிஷம் வேகட்டோன்னு விட்டுடணும். அதுங்காட்டி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு ஒரு தட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு வந்து வெந்துச்சு சேமியா. அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். வேக வச்ச சேமியா வந்து வெந்துட்டுருக்கு, நம்ம வேக வச்சுருந்தது. இப்போ வந்து நம்ம கேஸில் வந்து ஒரு வானலை எடுத்து வச்சிடலாம். வானலை எடுத்து வச்சுட்டு நம்ம 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து கொஞ்சோண்டு கடுகு எடுத்து போட்டுட்டு நல்லா பொரியிற அளவுக்கு விட்டுடணும். பொரியிற அளவுக்கு விட்டுட்டு ஒரு கையளவு கடலைப்பருப்பு போட்டு கடுகு போட்டோம். அப்புறமேட்டுக்கு கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன் வறுவலாக வறுத்துட்டு, ஆல்ரெடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான், எனக்கு இட்லி தக்காளி சட்னி தான் பிடிக்கும்ன்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதுதான் எனக்கு பிடிக்கும். அப்புறமேட்டுக்கு நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம். எனக்கு இட்லி வெங்காய சட்னி எல்லா சட்னியுமே பிடிக்கும். இட்லி தக்காளி சட்னி தான் நான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த உப்புமா தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு எங்கள் அம்மா செய்கிற சமையல் தான் பிடிக்கும். உங்களுக்கு யார் செய்கிற சமையல் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா உப்பு எல்லா இடத்துலையும் சேர்ற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எதுவுமே நல்லா பரட்டி அப்படி இப்படின்னு நல்லா திருப்பி விடுங்க. நல்லா உப்பு எல்லா இடத்துலையும் சேரணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வேணும்னா வினோஸ் கேலரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சேமியாவை எடுத்து நம்ம வானலில் கொட்டிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி உப்பு எல்லாமே, வெங்காயம் தக்காளி எல்லாமே பரவுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுருங்க. நல்லா திருப்பி விட்டுட்டு, இது ஹெல்த்தியான டிஷ், எல்லாருமே சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம். நல்லா கலரி விட்டு இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடி பிடிக்காமல் எல்லா இடத்துலையும் ஒட்டாமல் ரெடியாக வந்துடுச்சு இந்த சேமியா. இந்த சேமியா பேர் என்னன்னு முதலே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இருந்தாலும் இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறேன். இது வந்து ராகி சேமியா அண்டு சோளம் 2 கலந்த சேமியா தான். இது வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.